அமுதை பருக அம்மா அம்மா என்று அலறுவதை கேட்பதானந்தமா அருளமுதை பருக அம்மா அம்மா என்று அலறுவதை கேட்பதானந்தமா ஒரு புகழில் முதல்ல அந்த வீடியோ பற்றி நானும் சொல்லிடணும். அது வந்து ரொம்ப பெரிய எஃபர்ட் போட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருக்கேன். எங்கள் அப்பாவோட கூட அது இது வருது பண்ணணும்னு நானும் ஆசைப்பட்டு இருக்கேன். குழந்தை ஃபோட்டோ இது வரைக்கும் கிடைக்கல அப்பா அம்மாவோட இருந்ததை. பேக்ரவுண்ட் மியூசிக்கு இது ரொம்ப எக்ஸலண்ட் காம்பினேஷன். ஹேட்ஸ் ஆஃப் ரெண்டு பேரும் யாரை எடுத்து பண்ணல எல்லாருக்கும் ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ். எனக்கு வந்து அத்திம்பேரை தெரியும். அவர் வந்து பார்த்தது அட்மைரியும். ஸோ என்னால் ஆனது சின்னதாக அவரை பற்றி ஒரு கவிதை எழுதி வந்துருக்கேன். இதுக்கு வந்து தமிழில் ஒரு தலைப்பு, இங்கிலீஷில் ஒரு தலைப்பு வச்சுருக்கேன். ஓகே, யார் படிக்கலாமா? ரமேஷ் கவிதை படிக்கிறேன்ப்பா. அருப்பெருஞ்சோதி அப்புறம் நம்ம எழுதலாம். தலைப்பு வந்து மனிதருள் மாணிக்கம். இங்கிலீஷ்ல எனக்காக நூல் வச்சிருக்கேன். எவர்கிரீன் ஹீரோ. இடைவிடாமல் பனி பொழியும் இமயமலை அமர். நீங்க மாஸ்க் எடுத்து படிங்க சார். இடைவிடாமல் பனி பொழியும் இமயமலை அமர், சடைமுடியோன் பிறைமதியான் சர்வேசன் அவர். சடைமுடியோன் பிறைமதியான் சர்வேசன் அவர், குன்றாத அருளும் பெயரும் பெற்ற மகாதேவன் இவர். சர்வேசன் அவர், குன்றாத அருளும் பெயரும் பெற்ற மகாதேவன் இவர். எந்நாளும் சுறுசுறுப்பாய் இயங்கும் 90 வயது இளைஞர். எந்நாளும் சுறுசுறுப்பாய் இயங்கும் 90 வயது இளைஞர். ராஜலட்சுமியை மனைவியாக பெற்ற பாக்கியசாலி, லக்ஷ்மி சரஸ்வதியை மகள்களாக பெற்ற அதிர்ஷ்டசாலி. கணக்கில் மிகுந்த திறமைசாலி, அமைதியே உருவான பொறுமைசாலி. ரோஜாவின் நிறம் ராஜாவின் திறம், மலர் போன்ற மனம் பொன் போன்ற குணம். உள்ளத்தில் உறைபவள் மகராசி ராஜி, எங்கள் இல்லத்தில் வாழ் எழில் சிவாஜி. ஆயுள் காப்பீட்டுத்துறை உயர் அதிகாரி, நோயற்ற வாழ்வு முறைக்கு இவர் ஓர் முன்மாதிரி. சுந்தர தஞ்சை இவர் பிறந்த மண், சுந்தரேசன் செல்லம்மாளின் செல்ல மகன். நோய்கள் இவரை தொட்டதில்லை, யாருக்கும் இவரால் இல்லை தொல்லை. உற்றார் உறவினர் யாவரும் ஒன்று கூட இவர் 100ஆண்டு விழாவிற்கு நான் சிந்து பாட. நெற்றிக் கண்ணன் அவனது ஒற்றாமரை பாதம் பற்றி வேண்டி வணங்குகின்றேன், வற்றாத உங்கள் ஆசிகள் வேண்டி பணிகின்றேன். அன்புடன் ஏன்னாக்க மேரேஜ் ஆகி அவள் ஒரு நூறாத்துக்கு போனாக்க நம்ம அவ்வளோ கான்டாக்ட் இருக்காது அப்படிங்கிறதுனால இருக்கும். பேசிக்கலி டாக்டர்ஸ்னால் அப்பாவோட ஒரு இது இருக்கு. பட் நான் என்ன பொறுத்த விஷயத்தில் நான் அப்பாவை பிரிஞ்சதே கிடையாது. இது வரைக்கும் நான் கல்யாணம் ஆனதுலேருந்து, நான் பிறந்ததுலேருந்து அப்பாவோட தான் நான் இருந்துருக்கேன் இது வரைக்கும். அப்பா நான் பிறந்தப்போ அப்பாவுக்கு வயசு 30 இருக்கும். நான் அது வரைக்கும் இப்போ 90. அது வரைக்கும் நான் தான் அப்பாவோட கூடவே இருந்துருக்கேன். 6 இயர்ஸாக அப்பாவோட.
ஸோ எனக்கு வந்து அப்பா வந்து ஒரு ஃப்ரெண்டு, ஒரு ஃபிலாசபர் அண்ட் கைட். பிகாஸ் அப்பா வந்து எப்போதுமே ஜோவியலாக பேசி இது பண்ணாக்க ரொம்ப எல்லாத்துக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸாக அவ்வளோ கொடுக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் ஒரு கேஷுவலாக இருக்குது. வாழ்க்கையில் நிறைய ஸ்டைலுக்குள்ள நிறைய கஷ்டப்பட்டிருக்கா, இதுவாலாம் இருந்திருக்கா. பட் என்ன இருந்தாலும் அம்மாவோட சப்போர்ட் இருந்ததுனால அப்பா வந்து எல்லாமே ஃப்ரீயாக எடுத்துப்பாங்க. அம்மாவும் வீட்டில் எல்லா விஷயத்தையும் பக்கம் வச்சுப்பா. அப்பா வந்து ஜாலியாக ஃப்ரீயாகவே இருப்பாங்க. எனக்கு வந்து காலேஜ் படிக்கும்போது ஸ்கூல்லேருந்து வர காலேஜ் படிக்கும்போதெல்லாம் அப்பா வந்து படிக்கிறியா என்ன அவ்வளோதான். ரொம்ப ஒன்றும் எதுலேயுமே ஒரு இன்வால்மெண்ட்டு அதெல்லாம் கிடையாது. எல்லாம் கேஷுவலாக அப்படியே போயிட்டு இருக்கும். கல்யாணத்துக்கு வரேன்னு பார்க்கறதுலேருந்து அம்மா தான் ரொம்ப எல்லாம் இது பண்ணிட்டு இருப்பாள் வெளியே. அப்போ கேஷுவலாக எல்லாமே நல்லா தான் நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இது பண்ணி அதேமாதிரி எது எடுத்தாலும் கேஷுவலாக இருக்கும். ஜோக் அடிச்சுட்டே தான் இருப்பாங்க. நானும் அப்பாவும் எப்போ பார்த்தாலும் வீட்டில் சிரிச்சுட்டே தான் இருப்போம். அது சிரிச்சு அம்மா கிட்ட நிறைய திட்டு வாங்கிருக்கோம். சமயத்தில் அப்பா அடி கூட வாங்கியிருக்காங்க. அப்பா அடி வாங்கியிருக்கா? நீங்க விஷயப்பட்டதுக்கு அப்பா அடி வாங்கியிருக்கா? அந்த மாதிரி யார் அடி வாங்கியிருக்கா? அம்மா. ஜஸ்ட் ஃபார் ஜோக். அந்த மாதிரி அப்பா எல்லா விஷயத்துலையுமே எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கா. இப்போ வந்து எமோஷ்னலாக இது பண்ணலாம். எனக்கு வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டமான பீரியட். எல்லாத்தையும் லைட்டாக எடுத்துப்பேன்னு சொன்னேன். நான் கஷ்டமான என்னோட ஃபேஸ் பண்ண பீரியடில் கூட அப்பா வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். அப்பா இல்லைன்னா நான் என்ன ஆகிப்பேன்னு எனக்கு எனக்கு பேசவே ஸோ எங்களுக்கு அப்பா கிடச்சது நான் எல்லாரும் செய்தேன். ரொம்ப பூர்வ ஜென்ம புண்ணியம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வர பர்த்துக்கும் எனக்கு எங்கள் அப்பா எனக்கு அப்பாவா வரணும்னு நான் சொல்லுவேன். அம்மாவோட கூட பிறந்தவங்களுக்குமே அப்பா ரொம்ப சப்போர்ட்டிவாக எல்லா சீசன்லேயும், அதுவும் என்னோட மேரேஜுக்கெல்லாம் சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணி அது எங்களுக்கு ஒரு பில்லர் மாதிரி இருந்தாங்க. எங்கள் அம்மா ஒரு ராஜியும் சரி அத்திமேரி பெரிய அத்திமேரி இல்லாத ஒரு இதுவும் எல்லாம் கேட்டுண்டு அம்மா சப்போர்ட் நிறைய. அம்மா ராஜி அத்திமேரினாலே அது ஒரு அது என்ன சொல்ல தெரியல. அந்த மாதிரி இந்த விஷயத்தில் நாங்கள் எங்கள் அம்மாவை மிஸ் பண்ணுறது அம்மா இருந்தா இன்னும் கிராண்டாக பெரிய லெவலில் அட்லீஸ்ட் we are happy. Thank you so much. எல்லாரும் இந்த கொரோனா பீரியட்ல லைக் all of you have made so much of effort to come. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். நீங்கள் 2 பேரும் இவ்வளோ பிரமாதமாக அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எல்லா பொண்களும் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம் நீ சொன்னியோ தட் இஸ் ட்ரூ இன் த ரிவர்ஸ் ஆல்சோ. உங்கள் அப்பாவுக்கு உங்கள் 2 பேரும் பொண்களாக கிடைச்சது உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னா உங்கள் அப்பா அம்மாவை தாங்கக்கூடிய பொண்கள் எவ்வளோ கல்யாணம் ஆகி வெளியூருக்கு போனாலும் சரி, வேறு ஊரில் இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் வேறு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் டெவலப் ஆனால் கூட அப்பா அம்மாவை மறக்காமல் அவளோட கூடவே இருந்துட்டு கடைசி வரைக்கும் அவளோட செலிப்ரேட்டும் பண்ணிட்டு அவளோட சப்போர்ட்டாகவும் இருந்துட்டு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இப்போ பவானி சொன்ன மாதிரி உங்கள் அம்மாவும் சரி உங்கள் அப்பாவும் சரி தேவர் பிக்சர்ஸ் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி. நான் எத்தனையோ உஷாவாக போயிருக்கேன். இப்போ ராஜி மகாதேவ் இருக்கும்போது அவாத்துக்கு எல்லாம் போயிருக்கேன். ராஜி இருக்கும்போதெல்லாம் ரொம்ப ஹாஸ்பிட்டாலிட்டினா அவ்வளோ ஹாஸ்பிட்டாலிட்டி எங்களுக்கு ரொம்ப பொருத்தம். வேறே ஒன்றா இருக்குன்னா பார்த்துக்கலாம். அவர் மாதிரி நானும் எப்பவும் நினச்சிட்டு தான் பகவான். ஸோ நீ சொல்கிற மாதிரி எப்போதுமே ஒரு லைட் ஹார்ட்டட்னஸ் அது ஒன்று உண்டு. உங்கள் அப்பாவுக்கும் உண்டு, உங்கள் அம்மாவுக்கும் உண்டு. ஓரளவு பொண்ணையும் ரொம்ப சீரியஸாக எடுத்துட்டு அதுக்காக போட்டு மனசை போட்டு கஷ்டப்பட்டு ஏதோ பண்ணா வந்து நிறையா வரல அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருந்ததுனாக்க ரொம்ப தனக்கு கஷ்டப்பட மாட்டேன், பொறுத்தையாரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன். அந்த மாதிரியான ஒரு இது உண்டு. எனக்கு வந்து ரொம்ப க்ரீனாக இருக்கிற மெமரி வந்து நம்ம சிங்கப்பூருக்கு போகிறது. சிங்கப்பூருக்கு உங்கள் அம்மாவும் அப்பாவும் வந்திருந்தா அது வந்து நிறைய இதுக்கு நான் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். அந்த ஊருக்கு மோஸ்ட் என்ஜாயபிள் ட்ரிப். எனக்கு தெரியும் உங்கள் அம்மாவும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. வெளியூருக்கு போயிட்டு வந்தோம். அதெல்லாம் ஒரு ஆசை. சின்ன விஷயமே பார்க்கறதுக்கு அங்கே பார்க்கறது இங்கே பார்க்கறது ஏதோ அதுல எல்லாம் ஒரு
வாழ்க்கையிலேயே ஒரு இன்ட்ரெஸ்டோடு இருந்தால் தான் எனக்கு அந்த மாதிரியான ஆட்டிடியூடு. கொரோனா வந்து தான் இப்போ ரொம்பவே அதனால் ஐ எம் வெரி ஹாப்பி தட் போத் ஆஃப் யூ அரேஞ்ச் திஸ். ஏன்னா நம்மளோட ஃபேமிலியில் 90th பர்த்டே கொண்டாடுறதே ரொம்ப அதில் எல்லாருமா சேர்ந்து இது மாதிரி இருந்துட்டு ஒரு ஹாப்பி அக்கேஷனாக பண்ணியிருக்கேன் நீங்கள். அதுக்காக தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. நமஸ்காரம். நேற்றுக்கு ராத்திரி அந்த வீடியோவை பார்த்ததும் எனக்கு அப்படிலாம் ஆனந்த கண்ணீரா இல்லை என்னதுன்னு சொல்ல தெரியல. எனக்கும் அப்பானா அப்படி ரொம்ப பிடிக்கும். அதனால நான் வந்து சம்மந்தி மாமியோட அம்மாவா இருந்தவங்க நானும் உள்ள நுழையே அப்பா தான் கூப்பிடுவேன். அதனால எனக்கு அப்படி ஆசையா இருக்கும். நேற்று அந்த வீடியோவை பார்த்தது ரொம்ப எனக்கு எமோஷன் ஆயிடுச்சு. ரொம்ப அழகா இருந்தது. ஒரு ராத்திரி குழந்தைலாம் போட்டோவே வச்சுக்கவே மாட்டா, எங்கெங்கயோ தூக்கி போடுவா. இத்தனை கிரியேட்டிவா இவ்வளவு வருஷத்துக்கு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இந்த போட்டோஸ்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா நல்ல அம்மா அப்பா வயசுல நம்ம புண்ணியம் பண்ணிக்கணும், நல்ல குழந்தையெல்லாம் கிடைச்சா அவாளை புண்ணியம் பண்ணிக்கணும். நான் அதுதான் ரொம்ப நினைச்சிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பாவை இன்னைக்கும் அப்பா தான் கேட்பேன். நன்றி. நான் மாமாவோட தங்க பையன் பாலாஜி, பெங்களூர்லேருந்து. லைக் இப்போ என்ன ஒன்று சொல்கிறது இல்லை, ஒரு இன்ஃபார்மல் டாக் தான். எனக்கு தெரிஞ்சபடி இப்போ எல்லாருக்கும் ஒரு ஐடியல் இருப்பா தெரியுமா. ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிஜே அப்துல் கலாம் வச்சோம், மகாத்மா காந்தி வச்சுக்கோங்க, மேபி ஸ்போர்ட்ஸ் மேன் டெண்டுல்கர் வச்சுக்கோ, யாரை வேணா வச்சுக்கோங்க. நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், இன்னைக்கு 90th பர்த்டேன்னு ஒன்றும் சொல்லலை. நான் ஒரு 30-40 வருஷம் 50 வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு ஐடியல் ஃபேமிலி இந்தியன் ஐடல் மாதிரி ஒரு ஐடியல் பர்சன் தான் மாமா தான். இப்போ ஒன்றுமே இதே கிடையாது. அவ்வளோ பர்ஃபெக்ஷன். படிப்பு சரி, படிப்பாக அந்த அளவுக்கு வரல எனக்கு. அவ்வளோ மாமா மாதிரி எனக்கு கணக்கில் புள்ளிலாம் கிடையாது. அப்படியே மாமாவுக்கு 100, உஷாக்கு 99 வரும் எஸ்எஸ்சியில். அவளுக்கு 100, மாமாவுக்கு 90 இருக்காங்க. ராதிகா இஸ் நாட் லேக்கிங் பை. ராதிகா அந்த 99 தான், அவள் அந்த ரேஞ்ச் தான். அண்ட் இப்போ மாமா சொன்னா பாருங்க, how blessed you should be having such a nice daughter. You can arrange all that. Radhika in particular, she is master of all. Except நான் சொல்றேன், இந்த ஒரு பாட்டு ஒன்று தான் விட்டு வச்சிருக்கேன். பாயிட்டான் இஸ் யுவர் மாஸ்டர் ஆஃப் ஆல் அப்படின்னு. உஷா சரி, ராதிகா சரி. அண்டு எப்படி மாமா இப்படி 2 பொண்ணு ப்ளஸ் பண்ணுற கூட அதே மாதிரி இந்த பொண்ணு கூட இந்த மாதிரி அம்மா அப்பா ப்ளஸ் பண்ணிருக்கா. அஃப்கோர்ஸ் வி ஆர் மிஸ்ஸிங் என்னோட மாமி, மை பிலோட் மாமி. நாட் ஓன்லி தட், மாமாவோட அக்கா பெரியமாவோட நான் படித்து அங்கே வளர்ந்துருக்கேன். பெரியமாவும் இல்லை. இப்போ இந்த அம்மா உங்களை பார்த்தோன்னே எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மாவில் வர முடியல. நீங்கள் வந்து பாருங்க, அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க. அக்கா ஏதோ டிஷர்ட்டு கொடு, தம்பி போய் கொடு அப்படின்னு அண்ணா எங்கள் அம்மா கண்ணா ஆக்சுவலி. அதுக்கு எனக்கு எங்கள் ஆற்றுல எல்லாத்துக்குமே இதுதான். இப்போ ஒரு ஃபஸ்ட்டு பொண்ணு பிறந்தது, நான் பையன் நடிச்சிருந்தேன். அதுக்காக யாருக்கு பையன் பிறக்கூடாது அவெல்லாம் தப்புன்னு சொல்லலைன்னா, பையன் பிறகு அந்த காலத்தில் சொல்கிறது ஒரு 35 இயர்ஸ் வச்சுக்கோங்களேன். எனக்கு பையன் வேணும் மனசுல ஒன்று இருந்தது. அவ்வளோதான் ஆசை தவிர வேறு ஒன்றும் இல்லை. பொண்ணு பிறந்தா சரி, பொண்ணு பிறந்தா பரவாயில்ல அப்படின்னு வச்சுக்கிட்டேன். அப்புறம் பொண்ணு பார்த்து சந்தோஷப்பட்டேன். அப்புறம் செகண்ட் ஒனுக்கு இப்போ எல்லாரும் நினச்சிப்பாடே, ஃபஸ்ட்டு பொண்ணு செகண்ட் பொண்ணு பையன் தான். செகண்ட் வந்து செகண்ட் பொண்ணு. அப்புறம் எல்லாரும் எங்கள் ஆற்றுல ஒன்று சொல்லலாம். நானும் அப்படி கன்ஃபியூஸ் பண்ணேன். சமத்த அழகாக நீ மாமா மாதிரி 2 பொண்ணு பெற்றுடாடா ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு. அவள் எப்படி இருக்கா அதே மாதிரி அவள் என்னோட பொண்ணு கூட இந்த இவள் லெவலுக்கு வரல கூட நல்லா படித்து நல்லா எல்லாம் அவள் செட்டில் ஆகிருக்கா. அண்டு எனக்கு மாமாவோட இப்போ ஈக்குவல் பண்ணதில் எவ்வளோ சந்தோஷப்படுற ஃபேமிலி. ஏதாச்சும் வந்து அழகு கெட்டிக்காத்தனமாக பேசுகிறேடா, ஸ்மார்ட்டாக பேசுகிறேன். எக்ஸ்டென்ட் மாமா ரொம்ப காமாக இருக்கும். எனக்கு எப்பயாவது கோவம் வரும். எப்போ மாமி கிட்டே போய் மாமா கோவமே வராது, எவ்வளோ தெரியாது, ரொம்ப கோவம் வரும்பா. மாமி நீங்கள் பொய் சொல்கிறாரு அப்படின்னு. அவன் மாமி இப்போ தான் ஞாபகம் சாப்பிட்றப்ப கூட நினச்சிருந்தேன். இப்போ நம்ம எவ்வளோ ஃபாலோ பண்ணுறோம், சாப்பிட்றப்ப தண்ணி குடிக்கிறோம். அந்த காலத்தில் என்ன பெரிய கன்சர்ன் அதுவும் இப்படிக்கும் தங்க பையும் யாரும் தண்ணி குடிக்கிறாங்க, சாப்பிட்றப்ப தண்ணி குடிக்கும். அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினேரியன். பட் அதே ஆசையாக ஒரு கம்பேஷன் கேராக ஒரு ஆசையாக சாப்பிடும்போது தண்ணி குடிக்கக்கூடாது, அனாவசியம் ராத்திரி சாப்பிடக்கூடாது, நம்ம போரிஞ்சாலும் தான் சாப்பிட்ணும், கொஞ்சம் அந்த டைமில் கரெக்டாக சீக்கிரம் சாப்பிட்ணும். அதுனா ஒரு 50 வருஷம் இப்போ நான் புக்கில் படிக்க கற்றுக்கிறேன். நான் மாமிக்கிட்டேருந்து எவ்வளோ கற்றுக்கினேன். பட் ஃபாலோ பண்ணுறது கஷ்டமாக இருந்தது. பட் சிலது ஃபாலோ பண்ணுறதுக்கு என்றைக்கும் நினச்சி போயிடலாம் எவ்வளோ. அண்டு ப்ராப்ளம் எங்கள் ஃபேமிலி கொடுத்து வச்சிருக்கு இந்த மாதிரி மாமா வரத்துக்கு. எங்கள் தங்க கல்யாணம் இருக்கட்டும், அக்கா கல்யாணம் இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு கிட்ட வந்துட்டு. அண்டு படிப்புக்கு ஒரு ஐகான் தான் சொல்லுவேன் ஃபேமிலியில். அப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் உஷா வந்தா, அதுக்கப்புறம் தான் ராதிகா வந்தா. படிப்புனாக்க எங்கள் மாமா ஒரு ஃபாலோ பண்ணிட்டு எப்போ எங்கள் மாமா மாதிரி படித்தா போகிறோன்னு எல்லாருக்கும் சொல்லிட்டு இருப்பேன் ஆக்சுவலி. அண்ட் ரியலி 90 years மாமா. மே ஆல்மைட்டி shower you with all the blessings today and forever.
ஸோ தட் நீங்கள் அந்த பிளெஸிங்ஸ் எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. ஆச்சு 90 ஆச்சு 100 டச் பண்ணணும். டெண்டுல்கர் மாதிரி 90லேருந்து 100 ஆச்சு அகைன் 110 120 ஈஸியாக போயிடும். ஸோ அதே மாதிரி எங்களுக்கு ப்ளஸ் பண்ணிட்டே இருக்கும். அவ்வளோதான் உங்கள் ஆசீர்வாதம் தேவை. சந்தோஷம். எனக்கும் பொருத்தமா எனக்கும் 2 பொண்ணுகள். அவரை பார்த்து ஃபாலோ பண்றதுக்கு வேற என்ன? நம்மளே எவ்வளவு அதிர்ஷ்டம் பண்றாங்கன்னு மாமா பார்த்து தான் தெரியுது. நாங்கள் கோயம்புத்தூர்ல LIC காலனியில் இருக்கும்போது அப்போலேருந்து ரொம்ப பழக்கம். ஆல்மோஸ்ட் ஃப்ரம் 1972 சொல்லலாம். ஸோ he just wants to speak about it. அவர் எங்க அதே காலனில எய்தாப்ல இருந்தா நான் பார்த்துக்கலாம் உங்களை நினைக்கிறேன். பவானி சித்தி அம்மாவோட சிஸ்டர்ஸ் ஹஸ்பண்ட், லாஸ்ட் சிஸ்டர். I am extremely happy to participate in this happy function. Mr. Mahadevan entering the non-Nigerians club. I am an octogenarian, not non-Nigerian. And I would like to speak a few words about him. Please. I know him for the last 50 years, almost 5 decades. He came from Tanjavur, yeah, to Coimbatore. So I built a house in my colony and he was my first tenant. For the initial 2 years I did not live there. So I had the privilege of having him as my tenant. So whenever I used to go there, Radhika Allah, she used to say, "Kutikar mama on the gap." Something unusual for me to be a landlord or house owner was not something that I could comprehend in my daily life. So it was a thrilling experience. Mahadevan is a remarkable personality. How he maintains his relatively youthful status compared to others of his age. அவர் வந்து he must have received lot of ஆசீர்வாதம் from elders. Dirghayushman Bhavan நிறைய ஆசீர்வாதம் வாங்கியிருப்பாரு. And he has also become a fit patram for that ஆசீர்வாதம், so that he has been gifted with such a long life. And the secret of his, I have observed him in his official career. I was not actually working under him. Other departments work பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன். Most unassuming person. அவர் வந்து அவரோட he will never make his presence known. அவர் வந்து தன்னை போக்ஸ் பண்ணிக்கவே மாட்டார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். Used to be playing supervisory and managerial roles. And he was doing it effortlessly. There was no conflict between the subordinate staff and the management staff also. He was totally very capable and very exemplary manager. He was his career. So, and also personal habits are very disciplined habits. எப்பவுமே நீட்டாக இருப்பார். எப்பவுமே பூட் ஷர்ட் போட்டு பேண்ட் போட்டு டக் பண்ணிட்டு அவர் பார்த்தாலே ரொம்ப நீட்டாக இருப்பார். ஆல்வேஸ் வெரி சியர்ஃபுல் அண்ட் ரேடியேட்டிங் இன்ஸ்பிரேஷன் அண்ட் ஹோப் ஃபார் அதர்ஸ். அப்புறம் ஐ கெப்ட் ட்ராக் ஆஃப் அதை விட்டு போயிட்டு கூட அவர் ஆஃபீஸில் அங்கே தானே நாங்கள் ஒன்றும் ஒர்க் பண்ணோம். அவர் புண்ணியமுத்தர் வாங்கியிருப்போம். நான் போயிட்டு எல்லாம் ஆமாம். ஈவன் ஆஃப்டர் கமிங் டு மெட்ராஸ் ஐ ஹேட் தி ஃபார்ச்சூன் ஆஃப் கீப்பிங் இன் டச் வித் ஹிம். ஸோ இட்ஸ் எ கிரேட் ப்ரெஷர் டு சி Mahadevan entering 90th birthday. And I wish I also have this much of energy. If at all I live up to that goal. You will definitely have. I don't know. I have all my vocal strength is more. I talk, I think, I remember all those things. But physical, I have been a great depreciation. Anyway, his messages, I think he is followed the precepts of Gita in that whatever he was doing nishkamya karma. So அவர் வந்து அனசூமியாக அந்த கர்மாவை simply sailed through. So nothing costed him in his age or in his thinking process. Everything. He was a unique character in that sense. And I'm very happy to be part of this function. Thank you all very much for patiently listening to me. Thank you. Thank you so much. It's an honor. நீங்கெல்லாம் வந்ததே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த கொரோனா டைம்ல லைக் லாட் ஆஃப் பீப்புளுக்கு ரொம்ப இதா இருக்கு. So what you lot of effort. Thank you so much.